பேய்க்கும் சண்டை, இத ஊரே வேடிக்கை பார்க்குது என திரைப்படத்தில் வரும் வசனம் போல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் இடையே நடந்து வரும் அரசியல் மோதல் ஒவ்வொரு நாளும் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இதை நாடே வேடிக்கை பார்த்து வருகிறது. பிஜேபி திராவிட கட்சிகளின் அரசியல் மோதல் தமிழகத்தில் உள்ள பட்டி தொட்டியெல்லாம் தற்போது பேசும் பொருளாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தது போல எப்ப பார்த்தாலும் எதற்கு எடுத்தாலும் அவர்களை பேசி சீண்டிவிட்டு திராவிட கட்சிகளே மறைமுகமாக பிஜேபியை வளர்த்து விட்டார்களோ என தோன்றுகிறது. நோட்டோவோடு போட்டி போடும் கட்சி என உதட்டளவில் சொன்னாலும் பிஜேபியின் அசுர வளர்ச்சிக்கு திராவிட கட்சிகளுக்கு உள்ளூர் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் எதிரிக்கு எதிரி நண்பர் என்ற கதையாய் பிஜேபி என்ற மாபெரும் சக்தியை எதிர்க்க இன்று திமுக, அதிமுக என்ற இரு எதிர் துருவங்களும் இணைந்து செயல்படக்கூட தயாராகிவிட்டனர். பிஜேபி திராவிட கட்சிகள் இடையே நிலவி வரும் அரசியல் யுத்தத்தின் பின்னணியில் இருப்பது என்ன? இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 1967 காலகட்டங்களில் நாட்டில் மக்கள் செல்வாக்கு மற்றும் அசுர பலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திமுக சுழன்று அடுக்கு மொழிகளில் பிரச்சாரம், அலங்கார வார்த்தைகளின் முழக்கம் கையாண்ட அரசியல் யுக்தி மூலம் காங்கிரஸ் ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் முடிவுரை எழுதியது. திமுக தற்போது 57 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற அதிர்வலைகள் திமுக பிஜேபி இடையே ஏற்பட்டுள்ளதா என தோன்றுகிறது. விலைவாசி உயர்வு, சாதி மத வர்ணாசிரமம், சனாதனம், குலக்கல்வி, இந்தி எதிர்ப்பு போன்ற நிலைப்பாட்டில் காங்கிரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் திராவிட கட்சிகளின் முழக்கத்திற்கு அப்போதைய காங்கிரஸில் இருந்தவர்கள் திராவிட கட்சிகளுக்கு இணையாக ஈடு கொடுத்து தெருவில் இறங்கி பேச ஆள் இல்லாமல் போனது. இதனால் மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதில் பெரிய சிரமம் இல்லாமல் போனது. தற்போது மீண்டும் உருமாறி இந்த கொள்கை நிலைப்பாட்டிற்கு பின்னணியில் இருப்பது பிஜேபி என்ற மாபெரும் சக்தி. வலுவான ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு மிக்க இடத்தில் பிஜேபி இருப்பதாலும் ஈட்டிக்கு ஈட்டி மூதுவது போல திராவிட கட்சிகள் 8 அடி பாய்ந்தால் பிஜேபி 16 அடி பாய்கிறது என்பதால் இதை எதிர்கொள்வது திராவிட கட்சிகளுக்கு சவாலாக உள்ளது. 75 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் அரசியலுக்கு அச்சுறுத்தல் வந்து விடுமோ என்ற பயம் ஏற்பட்டுள்ளது. திராவிட இயக்கத்திற்கு முன்னோடியாக 1912 திராவிட சங்கத்தை டாக்டர் சி. நடேசன் தொடங்கினார். இதைத் தொடர்ந்து 20/11/1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்டது. இதுவே பின்பு நீதி கட்சி என்று மாறியது. சர்வி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர், சி. நடேசன் ஆகியோர் இணைந்து ஏற்படுத்தினர். அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறிய தந்தை பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காங்கிரஸில் சாதி மத வர்ணாசிரமம், சனாதன வெறி, ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை போன்ற செயல்களில் ஆதிக்கம் செலுத்துவதை பெரியார் கடுமையாக விமர்சித்து வந்தார். 22/11/1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் தொடர்பான தீர்மானம் கொண்டு வந்தார் பெரியார். 1940 24/25 திருவாரூரில் நீதி கட்சியின் 15வது மாநாட்டிற்கு பெரியார் தலைமை வகித்தார். இதில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது. பிறகு தென் மாநில பிரதிநிதிகள் வேண்டுகோளுக்கு ஏற்ப அது திராவிட நாடு திராவிடருக்கே என மாறியது. 1944 சேலத்தில் தந்தை பெரியார் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றினார். 1949 சென்னை ராபின்சன் பூங்காவில் திமுகவை தொடங்கினார் அறிஞர் அண்ணா. சமுதாய சீர்திருத்தமாக இருந்த திமுக 1957 தேர்தலில் போட்டியிட்டது. அடுக்கு மொழிகளில் மக்களை கவரும் மேடை பேச்சு, தொடர் பிரச்சாரம், அதிரடியான பேச்சுக்களுக்கு காங்கிரஸ் தகுந்த பதிலடி கொடுக்க முடியாமல் போனது. இதனால் திமுக வளர வளர காங்கிரஸ் தேய்ந்து கொண்டே போனது. 1967 காங்கிரஸ் ஆட்சியை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கியது திமுக. அன்று முதல் இன்று வரை தமிழகத்தில் காங்கிரஸ் தலை தூக்க முடியவில்லை. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பது பழமொழி. அதுபோல
தமிழகத்தில் திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக பிஜேபி எடுத்திருக்கும் முழக்கம் மெல்ல மெல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது என்றே கூறலாம். 1967களில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திராவிட கட்சிகள் கையில் எடுக்கப்பட்ட அஸ்திரங்களை தற்போது திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பிஜேபி எடுத்து வருகிறதோ என தெரிகிறது. பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து நாங்களும் இருக்கிறோம் என ஆளும் கட்சிகளின் நடவடிக்கைகளுக்கு செக் வைப்பதும் எதிர்வினையாற்றுவதும் ஆட்சியில் உள்ளவர்களின் அதிகார வரம்புகளில் ஆட்சி நடத்த நினைக்கும் பிஜேபியின் செயல்பாட்டை தடுக்க முடியாமல் போனது என்பது உண்மை. மேலும் ஊழல் மற்றும் பினாமி பெயர்களில் கோடிக்கணக்கான சொத்துக்களை குவித்துள்ள பல அமைச்சர்களின் பிடி இன்று பிஜேபியின் கையில் சிக்கி உள்ளது. ஊழல் பட்டியலை கையில் வைத்துக்கொண்டு ஃபைல் 1, ஃபைல் 2 என ஆட்சியாளர்களின் ஊழல் அவலங்களை மக்கள் மத்தியில் வெளிக்காட்டி வருவதோடு சட்ட வளையத்தில் சிக்கவும் வைத்துள்ளது. மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயமில்லாமல் செல்லலாம். ஆனால் ஒவ்வொரு அமைச்சரும் சுமக்க முடியாத அளவிற்கு கனத்தை மடியில் கட்டி வைத்துள்ளதால் விழி பிதுங்கி நிற்கின்றனர். இப்படி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் பன்முகத்தன்மைக்கு எதிராகவும் ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராகவும் பிஜேபி முழங்கு வரும் முழக்கத்தை தடுக்கும் தைரியம், துணிச்சல், அரசியல் ராஜதந்திரம் என எதுவும் இல்லாமல் போனது. இதனால் திராவிட கட்சிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ என தோன்றுகிறது. திராவிட கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் இடையான அரசியல் யுத்தம் நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டு வருகிறது என்றே கூறலாம். தமிழகத்தில் பிஜேபி வளர்ந்து விடுமோ என்ற பயத்தின் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை, பிஜேபி ஒரு அடி எடுத்து வைத்தால் பதிலுக்கு திராவிட கட்சிகள் பதற்றத்தில் 10 அடி எடுத்து வைத்து சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தது போல பிஜேபியின் விஸ்வரூப வளர்ச்சிக்கு திராவிட கட்சிகளும் காரணமாகிவிட்டது என்றே கூறலாம். பிஜேபியின் மோடி என்ற ஆளுமை கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் என்ன செய்ய வேண்டும் என முடிவு எடுத்தார்களோ அவை அனைத்தையும் செய்திருக்கின்றனர். எதிர்க்கட்சிகளால் வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிந்ததே தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. பிரதமர் மோடிக்கு எதிராக இந்தியாவில் உள்ள 28 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அமைத்த இந்தியா கூட்டணி தொடங்கிய வேகத்தில் சிதறத் தொடங்கிவிட்டது துரதிர்ஷ்டமானது. இதே போலத்தான் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக களம் இறங்கி இருக்கும் பிஜேபியின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் அக்கட்சி பின்னோக்கி சென்றதாக தெரியவில்லை. இது திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவை எதிர்கொள்வதை விட பிஜேபியை எதிர்கொள்வது திமுகவிற்கு பெரும் தலைவலியாக இருந்து வருகிறது. மோடி மீண்டும் 3வது முறையாக பிரதமர் ஆகிவிட்டால் இந்திய திருநாடு பாரதிய ஜனதா கட்சியின் சர்வாதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என்ற பயம் தற்போது அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்த அச்சம் தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளது என்றே கூறலாம். இதன் காரணமாகத்தான் எதிரிக்கு எதிரி நண்பர் என்ற கதையாய் பிஜேபி என்ற மாபெரும் சக்தியை எதிர்க்க இன்று திமுக, அதிமுக என்ற இரு எதிர் துருவங்களும் இணைந்து செயல்படக்கூட தயாராகிவிட்டனர். பிஜேபியின் வளர்ச்சி திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாகிவிட்டது என்றே கூறலாம். பிஜேபிக்கு எதிராக 28 கட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணியே இன்று காற்றில் பறந்து வரும் நிலையில் தமிழகத்தில் பிஜேபிக்கு எதிராக திமுக, அதிமுக என்ற இரு துருவங்கள் கைகோர்ப்பதன் மூலம் பிஜேபியை வீழ்த்தி விடுவார்களோ என்ன? பொறுத்திருந்து பார்க்கலாம்.